கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாதாக. நம்ம ரூத்து சரித்திரம் பார்த்தோம். ரூத்துல எல்கனா, நகமி, ரூத் உங்களுடைய சரித்திரத்தை நம்ம நினைச்சோம், சரித்திரத்தை பார்த்தோம். அது முடிந்தது. அந்த அந்த ரூத்தருடைய சந்ததியில தான் தாவீது பிறந்து வந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். தாவீது சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம சாமுவேல் வந்துட்டோம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் இருக்கிறது. அதில் நம்ம என்ன செஞ்சுட்டோம், இப்போ சாமுவேல் அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதில் என்ன அப்படின்னா, எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபிம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான். எப்ராஹிம் மலை தேசத்துல சோபிம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் பேரு எல்கானா. இப்போ அந்த ரூத்து சரித்திரத்தை பார்த்தவரு இப்போ எல்கானாவுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். முன்னால எப்ராஹிம் மலை தேசத்துல ஒரு லேவியன் பார்த்தோம், ஒரு ஆசாரியன், அவங்க மீகா இருந்தாரு, அவர் மறுமணி ஆட்டி இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சரித்திரம். அடுத்தபடியாக ரூத்து சரித்திரம் பார்த்து இப்போ எப்ராஹிம் மலை தேசத்துக்கு ராமதாய் ஊரானாகிய எல்கானாவை பற்றி நம்ம அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்க வரோம். இந்த எல்கானா என்ன செய்றான்னா, எல்கானாவுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா, எப்ராஹிம் சூப்புக்கு பிறந்த தொகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன் தான் அந்த யாரு, அந்த எல்கானா. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொரு மனைவி பேர் பெனினாள். அன்னாளுக்கு என்ன செய்யலன்னா பிள்ளைகள் கிடையாது, பெனினாளுக்கு என்ன செய்யலன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க எப்ராஹிம் மலை தேசத்துல இருக்கிறாங்க. இங்க இருந்து என்ன செய்வாங்கன்னா, சீலோவில் தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த நியாயாதிபதியிலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம், சீலோவில் கர்த்தருடைய ஆலயம் இருக்குன்னு சொல்லி. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வருஷந்தோறும் என்ன செய்வோன்னா, இவங்க இருக்கிறது எப்ராஹிம் மலை தேசம். இங்கிருந்து அந்த சீலோவம் என்ற ஆலயத்துக்கு இருக்கிறாங்க. வருஷத்துல ஒரு ட்ரிப்பு என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை பணிந்து கொள்றதுக்கு அங்க போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பலியிடுவாங்க. வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து என்ன செய்றாங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளவும் கர்த்தருக்கு பலியிடவும் அனுப்பிச்சுவாங்க. வருஷந்தோறும் அவங்க என்ன செய்வாங்க, போவாங்க. அதே போல என்ன செய்வாங்க, வருடந்தோறும் போற மாதிரி இந்த திருப்பம் என்ன செய்றாங்க, அங்க அந்த சிலவம் என்ற ஆலயத்துக்கு எல்கானுடைய மனைவி அன்னாள், எல்கானுடைய மனைவி பெனினாள், பெனினாளுடைய பிள்ளைகள், இவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, அந்த சிலவம் ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க ஆசாரியன் யாரு இருக்கா அப்படின்னா, ஏலி தாத்தா, ஏலின்னு சொல்லி ஒரு மனிதன் தான் அங்க ஆசாரியனாக இருக்கிறார். ஒரு லேவியன் ஒருத்தர் இருந்தார், இறந்து போனான்னு சொல்லி பார்த்தோம். லேவியனுடைய மனைவி இறந்து போனா, துண்டு துண்டாக்கி எட்டி போட்டாங்கன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் இந்த லேலி என்பவர் என்ன செய்றான், அந்த சிலோம் என்ற இடத்துல என்ன செய்றான், ஆலயத்துல இருக்கிறான். இப்போ இவனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, ஓப்னி, பினேகாஸ் அப்படின்னு சொல்லி 2 குமாரர்கள் இவங்க நினைச்சுறாங்க இருக்கிறாங்க, ஆசாரியனுடைய பிள்ளைகள். அப்போ அவனுக்கு யார், இவங்க அசிஸ்டண்டா இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இப்போ இவங்க இருக்கிறாங்க, ஆசாரியனா இருக்கிறாங்க. எல்கானா வருஷந்தோறும் நினைச்சோம் அந்த சீலோவ ஆலயத்துக்கு கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலி செலுத்தவும் போவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதன்படியாக என்ன செய்றாங்க, அங்க போய் கர்த்தரை பணிந்து கொண்டு அங்க பலி செலுத்தும் போது என்னது, ஆடுகள் ஏதாவது கொண்டு போய் அங்க பலி செலுத்துறாங்க. அப்ப அந்த பலி செலுத்தும் போது எல்கானா என்ன செய்வான் அப்படின்னா, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் அண்ணால என்ன செய்றான், அதிகமா என்ன செய்றான், நேசிக்கிறான், அதிகமா நேசிக்கிறான். ஆனா அண்ணாளுக்கோ குழந்தை இல்லை, கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். இப்ப அந்த பலி செலுத்தும் போது அவளுக்கு என்ன செய்வானா, 10 மடங்கு கொடுப்பான், ரெட்டிப்பான பங்கு அவளுக்கு கொடுப்பான். அண்ணாளுக்கு அதிகமா சிநேகிக்கிறதுனால அதுக்கு தான் ரெட்டிப்பான பங்கு என்ன செய்வான், கொடுப்பான். ரெட்டிப்பான பங்கு கொடுக்கறதுனால அவ சக்கலத்தி அண்ணாள் என்ன செய்வா அப்படின்னா, இவளை அதிகமா என்ன செய்வா, வெறுப்பா, அதிகமா விளைச்சிருவா, துக்கப்படுத்துவா, அதனால அதிகமா வேதனைப்படுத்துவா, குழந்தை எல்லாம். அதனால அவளை என்ன செய்வா, அதிகமா துக்கப்படுவா. 2வது எல்கானா நினைச்சு அதிகமா அண்ணால நேசிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அவனுக்கு பலி செலுத்தும் போதெல்லாம் 2 பங்கு கூட கொடுக்குறான்னு பாக்குறா. அவளுக்கு மற்றவங்களுக்கு 1 பங்கு 2 பங்கு, ஏன்னா குழந்தை எல்லாம் இருக்கிறா, அப்ப வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு 2 பங்கு கொடுக்குறான். அவள் அதிகமா நேசிக்கிறா, குழந்தை இல்லாதனால வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை நினைச்சிடான், 2 அதிகமா நேசிக்கிறான். ஆனா அந்த பெண்ணினாளுக்கு என்னது, இது கோபம் வருது, வருத்தம் வருது. அவ்வளவுதான் நம்ம அதிகமா நேசிக்கிறாரு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லைனால ரொம்ப நினைச்சிரா, நக்கல் அடிக்கிறா, ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறா, துக்கப்படுத்துறா, விசனப்படுத்துறா. இப்படி செஞ்சு கொண்டிருக்கனால அவ என்ன செய்வாங்க, அங்க என்ன செய்வாங்க,
ரெட்டத்தனையான பங்கு கொடுத்தாலும் அதை வந்து என்ன செய்ய மாட்டா, சாப்பிட மாட்டா, அழுவா. ஏன்னா சக்கரத்தில் வேதனைப்படுத்துறாள், அவள் பிள்ளையோட வந்திருக்கா, அவள் பிள்ளையெல்லாம் வந்திருக்கா, அப்போ இவளை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அழ வைக்கிறதுனால அழுறதுனால என்ன செய்வா, அந்த பங்கு என்ன செய்ய முடியாது, அவளால் சாப்பிட முடியாது, அழுது கொண்டிருப்பா. அந்த சூழ்நிலையில அவட புருஷன் இயல்கா சொல்லுவான், ஏன் அண்ணால் அழுறா, ஏன் நீ சாப்பிடாம இருக்கா, நீ சாப்பிடு, நான் உன்னை 10 குமாரரை விட நான் உன்னை நினைச்சிறேன், 10 குமாரர்களை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா, ஏன் நீ வந்து அழுறா, ஏன் சஞ்சலப்படுறா, ஏன் சாப்பிடாம இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன சொல்ல ஆறுதல் சொல்லுவான். ஆனா ஆறுதல் சொன்ன உடனே என்ன சொல்றான்னா, எழுந்து என்ன செய்றா, புசிக்கிறா, ஆகாரத்தை எடுத்து புசித்துட்டு திரும்ப அவ என்ன செய்யறான்னா, அதனால அந்த இடத்த விட்டு எழும்பிட்டு, அந்த சாப்பிட்ற இடத்த விட்டு எழும்பி நேர திரும்ப என்ன செஞ்சா, ஆலயத்துக்குள்ள போயிட்டா. ஆலயத்துக்குள்ள போறா. அங்க போகும்போது ஆசாரியனாகிய ஏலி தான் அந்த சிலவ ஆலயத்தில் இருக்காரு, நம்ம சொல்லி பார்த்தோம். இந்த ஏலி என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையில என்ன செய்யறான், ஒரு ஆசனத்தின் மேல உட்கார்ந்துருக்கிறான். வயசாயிடுச்சு, விட்டு போகிற ஆலயத்துல இருப்பான். அதனால என்ன செய்யறான்னா, அந்த ஆசாரியன் அந்த வாசல் நிலை அண்டையில நினைச்சுறான், ஒரு ஆசனம் ஒரு சேர் போட்டு நினைச்சுறான், அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப அண்ணால் என்ன செய்யறான்னா, நேரம் ஆலயத்துக்குள்ள போறான். ஆலயத்துல போய் நினைச்சுறா, மன கசந்து என்ன செய்றா, மிக அழுறா. அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. ஏன்னா ஒரு பக்கம் சக்கலத்தை துக்கலப்படுத்துறா பண்ணினாள், ஒரு பக்கம் குழந்தை இல்லை, அதனாலதான் நம்ம வேதனைப்படுறோம் அப்படிங்கிறது. அதனால அவளுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த கஷ்டத்தின் மத்தியில குழந்தை இல்லாத நினைத்து எழுத மனம் கசந்து என்ன செய்தா, ஆண்டோடைய ஆலயத்துல போய் என்ன செய்றா, அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்றா, விண்ணப்பம் பண்றா. எப்படி விண்ணப்பம் பண்றா அப்படின்னா, சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை என்ன செய்யும், கண்ணோக்கி பாரும். தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைத்தரலும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தா, அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன செய்வேன், உமக்கு நான் என்ன செஞ்சுடுவேன், நான் ஒப்பு கொடுத்துருவேன். அவன் தலையின் மேல் சவரகன் பத்தி படுவதில்லைன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றா. இப்படி அவன் என்ன செய்றா, மன கசந்து அழுது பிரச்சனை பண்றா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை உமக்கண்டே நான் கொடுத்துருவேன், உமக்கண்டே நினைச்சிருவேன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் தலையில சவரகன் பத்தி படுவதில்லை. சவரகன் பத்தி படுவதில்லைன்னா தலை முடி வெட்டப்படாதுன்னு சொல்றான். இதுதான் நசரே விரதம் இருப்பாங்க, தலையில இருந்து நினைச்சு மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், மனோவாவுடைய மகன் யாரு, சிம்சோன், நியாயாதிபதிகள்ல பார்த்தோம். அவனுங்க இடத்துல குழந்தை இல்லாம இருக்கும்போது கர்த்தர் நினைச்சாரு, அவனுடைய மனோவோட மனைவியோட பேசுறார். ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பார் கர்த்தர். அந்த நேரத்தில் என்ன செய்வா, அவன் கத்துக்கின்ற நசரனா இருப்பான். திராட்சை ரசம் அதிகம் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. திராட்சை செடியில் உள்ளது எதுவுமே என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாது. வற்றலோ அது பழமோ அது காயோ எதுவுமே நினைச்சக்கூடாது, ரசமோ திராட்சை ரசமோ எதுவுமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நசரையன் கையில தலையில கத்தி போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அதே போலதான் இப்போ இவ்வளவு நினைச்சிடா, தன்னுடைய அது வந்து தூதன் வந்து சொன்னாரு. ஆனா இங்க வந்து அண்ணாள் நினைச்சிட ஒப்பு கொடுக்குறா. என்னுடைய மகனை நினைச்சிருவேன், எனக்கு ஒரு ஆண்களே கொடுத்தா நான் கண்டு நசரனா, நான் அவன் தலையில நான் சவரன் பத்தி படாதபடிக்கு நான் மக்கண்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நினைச்சிடா ஒப்பு கொடுக்குறா. அப்படி பொருத்தனை பண்றா. இப்ப வந்து நினைச்சிடா, கர்த்தருடைய சன்னிதானத்துல வெகு நேரம் நினைச்சிடா விண்ணப்பம் பண்றா. வெகு நேரம் விண்ணப்பம் பண்றா. ஏலி வந்து அவள் வாய் என்னதான் கவனித்து கொண்டிருக்கிறா. வந்து வெளியில வாசல் சிங்கா உட்காந்துருக்கா, வாழத்தில் போய் ஜெபிக்கிறா. ஆனா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, உள்ள போய் ஜெபிக்க போனவா ரொம்ப நேரம் ஆகி வெளியில வரல. ஆனா சத்தம் வெளியில கேட்கல, உதட்டு மாத்திரம் தான் நினைச்சது அவளுக்கு அசைது தவிர மற்றபடி அவள் இருதயத்தில் உள்ள சத்தங்கள் வெளியில வரல. அவள் இருதயத்துக்குள்ளே நினைச்சா கர்த்தருடைய சன்னிதானத்துல பேசுறா. நம்ம மௌனமா ஜெபிப்போம்ல, அதே போல அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தோன்னே இப்ப ஏலி தாத்தா என்ன சொல்றான்னா, வாயை கவனிச்சுக்கிட்டதுன்னு சொல்றாரு, நீ எது வரைக்கும் இப்படி வெறுத்திருப்பா, உன் குடியே உன்னை விட்டு விளக்குங்கிறார். அவரு என்ன செஞ்சுட்டாரு, மதுபானம் குடிச்சிட்டு வந்திருக்கா, திராட்சை ரசத்தை என்ன செஞ்சுட்டா, நிறைய குடிச்சிட்டு வந்திருக்கா, அதனால மதிமா எங்க நினைச்சிடா, அங்கே நிக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு. ஆனா அவ என்ன சொல்றா அப்படின்னா, எது வரைக்கும் வெறுத்திருப்பா, எது வரைக்கும் குடியை உன்னிட்டு விளக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கஷ்டமாயிடுச்சு. இவ மனக்லேசத்தோடு பிள்ளைக்காகவும் சக்கலத்துக்காகவும் என்ன செய்யறா, ஜெபிச்சுட்டு இருக்கிறா. ஆனா ஒரு ஊழியக்காரனா இருந்துகிட்டு ஆசாரி என்ன செய்யறாரு, நீ குடிச்சிருக்கா வைக்கான்னு சொல்லிட்டாரு. அதனால அவளுக்கு என்ன செய்யுது, மிகுந்த கஷ்டமாயிட்டு. அதனால அவ என்ன சொல்றது, அதனால அந்த ஏலிக்கு பிரயோத்தரமாக சொல்றாரு, நான் வந்து ஒரு மன கிளேசம் உள்ள என் ஆண்டவனேன்னு சொல்றான். என் ஆண்டவனே, நான் வந்து எனக்கு ஒரு மன கிளேசம் உள்ள நாஸ்திரி, நான் திராட்சை ரசமாயிலும் நான் மதுவாயிலும் நான் என்ன செய்யல, நான் குடிக்கல, நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல என் இருதயத்தை நான் என்ன செய்றேன், ஊற்றி விட்டேன்னு சொல்றான். அவர் மது குடிச்சிருக்காருன்னு சொன்னதுனால மது திராட்சை ரசம் குடிச்சிருக்காரு, நான் மது திராட்சை எதுவுமே நான் குடிக்கல,
நான் என்ன செய்றேன், நான் வந்து என் இருதயத்தை நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றிருக்கிறேன்னு சொல்றேன். அதனால உம்முடைய அடியாளை ஒரு பேலியாளின் மகளாக எண்ணாதையும். ஏன்னா குடிக்கிறவங்க தான் பேலியாளின்னு சொல்லுவோம். அதனால சொல்றாரு, என்னை வந்து ஒரு பேலியாளின் மகளாக என்ன செய்யும், என்னை எண்ணாதையும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நான் நினைச்சிறேன், என் நேரம் மட்டும் நினைச்சிறேன் விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான். கிளேசத்தினாலும் நான் நேரம் மட்டும் நினைச்சிறேன் விண்ணப்பம் பண்ணேன்னு சொல்றான். உடனே அப்படி சொன்ன உடனே இப்போ ஏலி என்ன செஞ்சுட்டாரு, வெறுத்திருக்கிறான்னு சொன்ன ஏலி அப்படி சொன்ன உடனே இப்போ சமாதானத்துடனே இப்போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாருவாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி அவளை அனுப்புறாரு. சமாதானத்தோட போ, இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதத்தை தினசரி அனுப்புறாரு. அப்பொழுது சொன்ன உடனே இப்பொழுது அவள் சொல்றா, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுதுங்கிறா. உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றா. பின்பு அந்த ஸ்திரீ என்ன செய்றா, புறப்பட்டு போயிட்டா. பைய திரும்ப என்ன செய்றா, போஜனம் செய்றா. அப்புறம் அவள் என்ன செய்யல, துக்க முகமா இருக்கவில்லை. ஏன்னா கர்த்தருடைய சன்னிதானத்துல அவள் பாரத்தை எல்லாம் ஊற்றிட்டா. அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யல, துக்க முகமா இருக்கவில்லைன்னு சொல்லி பார்க்கணும். இதுபோல நாமும் அப்படிதான். நமக்கு அநேக வேதனைகள் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை திருமண காரியம் நடக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஏற்ற வேலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது கட்டுக்களை மாட்டி தவித்து கொண்டிருக்கலாம், இல்லை கோர்ட்டு பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை போலீஸ் கேஸுன்னு இருக்கலாம். ஏதாவது ஒரு போராட்டம் இருந்தால் என்ன செய்யணும், ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஏதாவது இருந்தால் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகணும் போல. வீட்டில் இருந்து ஜெபிக்கிறத விட கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் தனிமையில் நினைச்சிடா அவனுடைய சன்னிதானத்தில் அழுது ஒப்பு கொடுத்து வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருடைய அந்த அழுகின் சத்தத்தை கேட்பார். ஏற்கனவே சாலமோன் ராஜா சொல்லியிருக்காரு, ஆலயம் கட்டும்போது இந்த ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் இந்த சன்னிதானத்திலேருந்து அவங்க இருதயத்தை ஊற்றி விடும்போது அவங்களுக்கு பருவத்திரம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்நாளை போன்று கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம பாரத்தை ஊற்றி விட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு உடனே நிச்சயம் பதில் கிடைக்கும். அந்நாள் என்ன செய்யறா, இருதயத்தை போய் ஊற்றிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யல, துக்க முகமா இருக்கலையே, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அழுதுட்டு வந்துட்டேன், கர்த்தர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நீ என்ன பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்றா, சந்தோஷமா இருக்கிறா, துக்கமா இல்லாதபடிக்கு. இப்போ என்ன செய்றாங்கன்னா, இப்போ ஆலயத்தை விட்டு கிளம்பி என்ன செய்றாங்க, அதிகாலையில எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டு திரும்ப அவங்க ராமாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. அங்க எல்கானா நினைச்சிடா தன் மனைவியா இருந்தா. அந்த நேரத்துல கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவளை நினைத்தருளினார். நிமித்தம் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் என்ன செஞ்சுட்டா, இப்போ கர்ப்பவதி ஆயிட்டா. இப்போ ஆலயத்திலேருந்து அழுது தன்னோட விண்ணப்பத்தை ஊட்டிட்டு போய் ஊருக்கு போய் சில நாளைக்குள்ள அந்நாள் நினைச்சதா கர்ப்பவதி ஆகிட்டா. ஒரு குமாரனை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் நான் அவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைக்கிறான். சாமுவேலுக்கு அர்த்தம் என்ன, கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறான். இப்போ வந்து எல்கானா என்ன செய்வான்னா, வருஷந்தோறும் என்ன செய்வான், அந்த சீலம் உள்ள ஆலயத்துக்கு என்ன செய்வான், போய் கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு கர்த்தரை பணிந்து கொண்டு வருவான் குடும்பத்தோட சொல்லி நம்ம பார்த்தோம். அதன்படியாக இப்போ இந்த வருடத்துல அங்கே போயிட்டு வந்த பிறகு இப்போ அண்ணாள் நினைச்சிடா சில நாளைக்குள்ளேயே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்துட்டான். ஆனா பால்குடி பிள்ளையா இருக்கிறான். அவன் நினைச்சா ஒரு என்ன பொறுத்தனை பண்ணனா, நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல ஆலயத்துக்கு வந்து ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கான். அதனால இப்போ எல்கானா என்ன செய்றான்னா, இப்போ அவன் வருஷந்தோறும் போற மாதிரி நினைச்சிடான், குடும்பத்தோட கிளம்புறதுக்கு அண்ணாள் என்ன செய்றா கூப்பிடுறான். அண்ணாள் நினைச்சிட்டான்னா, நான் குழந்தைய நினைச்சிடறேன், நான் பால் பறக்க பண்ண மட்டும் நான் அங்கே வரல, நான் வந்து குழந்தை பால் மறந்த பிறகு நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து அவனை விடுறதுக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே எல்கானா என்ன செய்றான்னா, அதுக்கப்புறம் அவளை வற்புறுத்தபடி அவளை விட்டுட்டான். உன்னோட விருப்பப்படி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு என்ன செய்றா அப்படின்னா, இப்போ பெண்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு எல்கானா என்ன செய்றா, வருஷந்தோறும் போற மாதிரி அந்த சீலாவா ஆலயத்துக்கு போறான். போய் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டு என்ன செய்றான், திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வர்றான். இப்போ அண்ணாள் என்ன செய்யறான்னா, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, பிள்ளை பால் மறந்த பிறகு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்ல, அதனால சும்மா இப்படி போக முடியும். அதனால என்ன செய்யறான்னா, ஒரு 3 காளை மாடு கொண்டு போறா, ஒரு மரக்கால் மாவு கொண்டு போறா, ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் கொண்டு போறா.
எதுக்குன்னா பலி செலுத்துவதற்கு, பிள்ளைக்காக அங்கே பலி செலுத்துறதுக்காக 3 காளை மாடு, ஒரு மரக்கால் மாவு, ஒரு துருத்தி திராட்சரசம் எடுத்துட்டு நினைச்சிடா அந்த சாமி வேலையை நினைச்சிடா அழைத்து கொண்டு பிள்ளையை கொட்டி கொண்டு நினைச்சிடா சிலவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு நினைச்சிடா போகிறான். ஆனால் பிள்ளை இன்னும் குழந்தையாக தான் இருக்குது. குழந்தை தான், பால் மறக்க வச்சு என்ன நேராக கூட்டிகிட்டு போகிறான், குழந்தையா இருக்குது. ஆனால் அண்ணாள் நினைச்சிடா அந்த ஒரு காலை முதல் நினைச்சிடா கர்த்தருக்கு பலி செலுத்துறா. பலி செலுத்திட்டு பிள்ளையை என்ன செய்றான்னா ஏலியின் இடத்துல கொண்டு விடுறா, ஆலயத்தில் கொண்டு விடுறா. ஏன்னா இனி இவா ஊருக்கு வந்துடுவா, பிள்ளை வளர்க்க வேண்டியது யாரு, எழுத்தத்தை தான் வளர்க்கணும். ஏன்னா கடத்திட்டு ஆலயத்தில் கொண்டு விட்டுறா. சின்ன பிள்ளை, பால் தான் மறந்துருக்கு, ஆனால் இப்போ கொண்டு அங்கே கொண்டு விடுறா. அப்போ எழுத்தத்தை தான் பொறுப்பு பார்க்கணும், அவர் தானே ஆலயத்தில் இருக்கிறாரு, ஆசாரியனா இருக்கிறாரு. அதனால இவன் என்ன செய்றான்னா பிள்ளையை கொண்டு நேரம் ஏலி இடத்துல கொண்டு நினைச்சிடா விடுறா. விட்டுட்டு ஆண்டவனே அப்பொழுது சொல்றா, ஆண்டவனே இங்கே உம்ப அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் அப்படின்னு சொல்கிறான். என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், இந்த சன்னிதானத்தில் நான் வந்து அழுது விண்ணப்பம் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணி கொண்ட இந்த பிள்ளைக்காக தான் நான் என்ன செஞ்சேன், விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்கிறான். ஆகையால் கட்டளையிட்டாருன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து கர்த்தருக்கு என்ன செய்கிறா, நான் கர்த்தருக்கென்று அவளை நான் கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அங்கே என்ன செய்கிறான், கர்த்தரை பணிந்து கொள்கிறான். பிள்ளைய கொண்டு ஆலயத்தில் கொண்டு என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. விட்டுட்டு எழுத்தாத்தாட்ட ஒப்படைச்சிட்டு கர்த்தரோட ஆலயத்தில் விட்டுட்டு என்ன செய்கிறா, கர்த்தரை பணிந்து கொண்டு திரும்ப அவன் என்ன செஞ்சுட்டான், ஊருக்கு போயிட்டான். பணிந்து கொண்டு ஜெபம் பண்ணுறான். என்னென்னா ஊருக்கு போகலை, அவனை கொண்டு ஆலயத்தில் விட்டுட்டு பணிந்து கொண்டு ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான்னா 2வது அதிகாரம், அதனால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன்னா குழந்தை இல்லாமல் இருக்கும்போது வேலைப்பட்டு கொண்டு இருந்தா. இப்போ கர்த்தர்கிட்ட அவ கேட்டபடி கர்த்தர் ஆண் குழந்தைய கொடுத்தாரு. நான் உயிரோடுக்கு சகலனால நான் ஆலயத்திலே கற்றுக்கண்டு தருவேன்னு சொன்னால் அதே மாதிரி கர்த்தர் ஆலயத்தில் வந்து பிள்ளை கொண்டு ஒப்பு கொடுத்தாச்சு. விட்டுட்டு ஆலயத்தில் என்ன செய்றா, ஜெபம் பண்ணுறா. கர்த்தரை பணிந்து கொண்டு எப்படி ஜெபம் பண்ணுறேன், இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது, என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்து உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. பகஞ்சனா பெண்ணினால் என்னது, இவளுக்கு பகஞ்சரா இருந்தா. இனி வந்து அவள் வந்து என்ன செய்ய முடியாது, இவளை கிண்டல் அடிக்க முடியாது, பிரயாசம் பண்ண முடியாது. அதுதான் என் பகஞ்சருக்குள் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் நினைச்சதேன் சந்தோஷப்படுகிறேங்கிறான். கர்த்தருடைய ரட்சிப்பினால நான் சந்தோஷப்படுகிறேங்கிறான். சொல்லிதான் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொருவர்களும் என்ன சொல்ல இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றான். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் யாரும் கிடையாது, உண்மை போல வேற ஒரு தேவன் எனக்கு இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான். சொல்லிட்டு இனி மேட்டுமையான பேச்சு யாரும் என்ன செய்யுதுங்க, பேசாதுங்க. எனக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்துட்டாரு, ஆனால் இனிமேல் யாரும் இனி மேட்டுமையான பேச்சு பேச முடியாது, அதனால பேச்சு பேசாதுங்க. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாங்கிறான். பெண்ணால் மேட்டுமையான பார்வை பேச்சு, அகந்தையான பேச்சு எல்லாம் பேசினாலும் அதான் சொல்கிறேன், மேட்டுமையான பேச்சு பேசாதுங்க. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து நினைச்சு வேண்டாம், புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் எனது யதார்த்தம் அல்லவோ அப்படிங்கிற சொல்லுறார். பலவான்களின் வில் என்ன செய்து முறிந்தது, பலவான்கள் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். பலவான் நான் தான் பலவான் சொல்லிட்டு இருக்கிறவங்க வில் என்ன செஞ்சுட்டு உறிஞ்சிட்டு பெண்ணிலால் ரொம்ப துன்பப்படுத்தினா, அதனாலதான் அவர் தான் நான் தான் பலவான் சொல்லியிருந்தாலும் அது முள் உறிஞ்சிட்டு. தள்ளாடினவர்களை நினைச்சிடா, தள்ளாடினது மாதிரி தானே, தள்ளாடினா நொறுக்கப்பட்டுட்டால, வேதனைப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சிடா. தன்னாடினவளோ பலத்தினால் நினைச்சிடா என்னை கட்டப்பட்டார்கள் சொல்றான். அடுத்த சொல்றா, திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக என்ன செய்றாங்க, கூலி வேலை செய்றாங்க. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக என்ன செய்றாங்க, கூலி வேலை செய்றாங்க. பசியாய் இருந்தவர்களுக்கோ இனி என்ன செய்றாங்க, இனி பசியாகிறார்கள். மறுபடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா சொல்றா. திருப்தி அடைந்தவங்க அப்பத்துக்காக என்ன செய்றாங்க, கூலி வேலை செய்வாங்களாம். பசியா இருக்கிறாங்க இனி நினைச்ச மாட்டாங்க, இனி பசி அடைய மாட்டாங்களாம். மலடியா இருந்தவ 7 பிள்ளை பெற்றா, அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்கள் பலட்சியப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிடா சொல்றா. அப்புறம் சொல்றா, கர்த்தர் வந்து கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். கர்த்தரால தான் கொல்ல முடியும், கர்த்தரால தான் உயிர்ப்பிக்க முடியும், கர்த்தரால தான் பாதாளத்தில் இறங்க பண்ண முடியும், பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ண முடியும். அந்த கர்த்தரை அடை செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடை பண்ணுறதும் அவர் தான். அவர் வந்து
தாழ்த்துகிறவரும் அவர் உயர்ந்தவருமா இருக்கிறாருங்கிறார். உயர்த்துகிறவருமா இருக்க தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் அவர் தான், தரித்திர அடைச்சவரும் ஐஸ்வரனாக்குறவரும் அவர் தான் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்ற சிறியவனை நினைச்சுறாரு புனிதிலிருந்து எடுக்கிறார், சிறியவனை புனிதிலிருந்து எடுக்கிறாரு. எளியவனை நினைச்சுறாரு குப்பையிலேருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துறாருங்கிறார். அவர்கள் பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்களை எனது கர்த்தருடையதுன்னு சொல்றார். அஸ்திபாரம் கர்த்தருடையது, அவரே அவைகள் மேல் நினைச்சிறது பூச்சக்கரத்தை வைத்தார்னு சொல்லிட்டு அவர் தமது பரிசுத்தவான்களுடைய பாதங்களை நினைச்சுவார் காப்பார், பரிசுத்தோட பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் நினைச்சுவாங்க இருளில மௌனம் அவர்கள். பலத்தினால் ஒருவனை என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள. இந்த பலம் இருந்தாலும் ஒருவனை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தான் கர்த்தர் பாதத்தை காக்குறார். துன்மார்க்கரை இருளில நினைச்சுவாங்க மௌனமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால சொல்லிட்டு கர்த்தரோட வழக்காடுறவர்கள் என்ன செய்வாங்க, நொறுக்கப்படுவாங்க. யாரெல்லாம் கர்த்தரோட வழக்காடுறாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க, நொறுக்கப்பட்டுருவாங்க. வானத்திலிருந்து அவர்கள் மேல் கர்த்தர் நினைச்சுவாரு, முழங்குவாரு. கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்திருத்து தாம் ஏற்படுத்துகிற ராஜாவுக்கு பலன் அளிச்சு தாம் அபிஷேகம் பண்ணி கொம்ப கர்த்தர் நினைச்சுவாரு, உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி பிள்ளைய கொண்டு நினைச்சுறாங்கன்னு விட்டுட்டு கர்த்தர் ஆலயத்தில் நினைச்சுறா, கர்த்தரை துதிக்கும் போது இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி நினைச்சுறா, துதிக்கிறா. அதுக்கப்புறம் எல்கானா என்ன செய்றான்னா, ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு என்ன செய்றா, போறான். பிள்ளைய கொண்டு விட்டாச்சு, அதனால கர்த்தர் ஆலயத்தில் துதிச்சு முடிச்சுட்டா. இப்போ என்ன செய்றாங்க, எல்கானா மனைவியில் என்ன செய்றாங்க, ராமாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த பிள்ளை எங்க இருக்கிறா, ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன செய்றா, பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். சிறு பிள்ளை தான், அதனால ஏலி கர்த்தா சொல்ற இதெல்லாம் செஞ்சு என்ன செய்றாரு, கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறான். இதே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணதை என்ன செஞ்சாங்க, அப்படியே நிறைவேற்றினா. இது நாம ஏதாவது பொருத்தனை பண்ணா கர்த்தருக்கு என்ன செய்யணும், அப்படியே நிறைவேற்றினா. அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்ம இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.